பல்வேறு கூட்டத்திலையும் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டு வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலுவான கூட்டணி, எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி என்று எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அவர் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்கள் பேசி வருகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, ராஜபாளையத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள், காணொலி காட்சியுமாக நேரலையிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு கூட்டணி வலிமையாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு மக்கள் வலிமையாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்வது மக்கள். அந்த மக்கள் எங்க பக்கம் இருக்கின்றார்கள். ஆகவே கூட்டணியை நம்பி நீங்கள் இருக்கின்றீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையான ஆயுதம், அது எங்கள் பக்கம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எவ்வளவு கனவு கண்டாலும் பலிக்காது. உண்மையிலேயே மக்கள் வராத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நான் போன மாதம் ஜூலை 7ஆம் தேதி பயணத்தை மேற்கொண்டேன். இப்பொழுது ராஜபாளையத்திலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே பேசுகின்ற வரை அனைத்து பகுதியிலும் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த எழுச்சி எங்களுக்கு வெற்றிக்கு சான்று. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 50 மாத காலத்திலே மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பை அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள். எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட அவல ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று மக்கள் பரவலாக பேசப்படுகிறது. எல்லா தொலைக்காட்சியும் சரி, இன்றைக்கு பத்திரிகையிலும் சரி, தினந்தோறும் பார்ப்பதெல்லாம் இந்த செய்தி தான். மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய ஏகோபித்த முடிவு. அதில் எந்த மாற்றம் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் எங்களை விமர்சனம் செய்ய முடியவில்லை. எங்களை அதிமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, ஆகவேதான் எங்களுடைய ஆட்சி பற்றி உங்களால் விமர்சனம் செய்ய முடியவில்லை. உங்களுடைய கூட்டணி தலைவர்களை வைத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். 2 நாளைக்கு முந்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம். என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டி காட்டுகிறோம். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம். அது நமது கடமை. ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் திமுக ஆகுது. ஒரு முறையாவது திமுகவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டது வரலாறு உண்டா? அறிக்கை விட்டிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை. எதிர்கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் எதிர்கட்சியுடைய படி. ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது. அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது. இன்றைய தினம் பத்திரிகையிலே பார்த்தோம், ஆணவ கொலை. அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள். ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஸ்டாலினிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக திரு முத்தரசன் அவர்கள் பேசுகிறார்,
எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார் என்று. கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை. உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால தானே தேஞ்சிக்கிட்டு போயிருக்கிறீங்க, மக்களுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே பல முறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம். கொள்கை வேற, கூட்டணி வேற. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திமுக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள், பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை, ஒரே கொள்கையாக கேட்கிறார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், கொள்கை வேற, கூட்டணி வேற. இன்றைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். இதுல என்ன தப்பு? என்ன பாருங்க, என்ன தப்பு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்ததில்ல. அந்த 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வைத்தது. திரு முரசொலி மாறன் அவர்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றார். அவருக்கு நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் கூட பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு திரு முரசொலி மாறனுக்கு கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சரை கொடுத்தார்கள். அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார். அடுத்தது 2001 சட்டமன்ற பொது தேர்தல். அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? அப்பொழுது வைத்துதானே, கூட்டணி வைத்தானே சட்டமன்ற தேர்தலை சந்திச்சீங்க. அதுக்கு முத்தரசு சொல்கிறார் அவர்கள் ஆக்டோபஸ், அதனால வெளியில் வந்துட்டார் திமுக. 5 ஆண்டு காலமா பதவியை அனுபவிச்சுட்டு 1999 5 ஆண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி கட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவர்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க. உடனே வெளியே வெல்ல திரு முத்தரசன் அவர்களே, இதுதான் நாட்டு நடப்பு. அது மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க. இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா. இங்க ஒரே கொள்கையோட இருக்கிறீங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம், அந்த பல மாநிலத்தில் இருக்கின்ற பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா? இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, கூச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார். உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆக கூட்டணி ஒரு வைக்கலாம். கூட்டணி வைத்த பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டா பரவாயில்ல. ஆனா திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட, திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அந்த கூட்டணியிலே பயணம் செய்கின்ற பொழுது அவளுக்கு என்ன கொள்கை இருக்கின்றது? ஒத்த கொள்கை என்றால் திமுக போய் சேர்ந்துங்க, ஒரே கொள்கையா இருக்கட்டும். யார் வேண்டானோ சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று கொள்கை இருந்தது ஒரு காலத்திலே. இன்றைய தினம் அதையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விட்டது. திரு முத்தரசன் அவர்களே, எங்களை பற்றி விமர்சனம் செய்தால் உங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி தேய்ந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம்.
திமுகவோட கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொண்டு கேள்வதை நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக போராட்டம் நடத்துவதில்லை. இன்னும் மேற்கொண்டு பேசலாம் வேண்டாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. அதில் நாங்கள் தலையிட்டு பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம். ஸ்டாலின் பேசுகிறார், பத்திரிகையெல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதல் இடமா 11.19% முதலிடம். இது மாறி மாறி வரும், இந்த உயர்வு மாறி மாறி வரும். ஏன்னா இது பல்வேறு அடிப்படையாக வைத்து இதை கணிப்பாங்க. போன வருஷம் 9 தான் இருந்தது, இந்த வருஷம் 11.9. இவர்களுக்கு அதிகமா வந்தா அப்படியே அறிக்கை மேல விடுவாங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. குறைஞ்சு போனா அப்படியே இருந்துக்குவாங்க. ஆக மக்களுக்கு வருமானம் உயர்ந்திருக்குதா, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா, இதையெல்லாம் ஸ்டாலின் கண்டுகொள்ள மாட்டார். ஆக மக்களை ஏமாற்றுவது, மக்களை திசை திருப்புவது, இதற்கு ஏதாவது கிடைத்தால் அதை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இதுல முதல்ல இன்றைக்கு இருக்கிற கைத்தறி போய் விசைத்தறி வருது. அதுவும் வீழ்வதற்கு காரணம் சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. பிறகு கட்டணம் உயர்ந்தாலும் பரவாயில்லை, தொடர்ச்சியாக தர முடியாத மின் தடை, அவ்வப்போது ஏற்படுகிற மின் தடையால் வருகிற இடையூறுகள். பிறகு மூலப்பொருளான நூலின் விலை ஏற்றம். அதற்கு பிறகு சொத்து வரி. அது இப்ப ஒரு கட்டக 50 லட்சம் பேர் வீடு இல்லாம இருக்கான்னா அவன் வாடகைக்கு தான் ஒரு வீடை எடுத்து அதுல நெசவு தறியை போட்டு நெய்யணும் வச்சுக்கிடுவோம். ஆனால் அந்த வாடகை சொத்து வரியில் அந்த வீட்டு உரிமையாளர், கட்டட உரிமையாளர் அதுக்கான சொத்து வரியை கட்டுவது கையில் இருந்து போட்டு கட்ட மாட்டார். அந்த கட்டடத்திற்கான வாடகை உயர்த்தித்தான் கட்டுவார். அப்போ மூலப்பொருளான நூலின் விலையேற்றம், மிக அத்தியாவசியமான மின்சாரத்தின் விலையேற்றம், கட்டண உயர்வு, சொத்து வரியால் கட்டடத்தின் வாடகை உயர்வு, இதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி. இதுல எங்க இருக்கும்? இந்த நாட்டில் வரி குதிரை ஒண்ணுதான் வரி கட்டாம தெரியுது, பூரா கட்டிட்டான், எல்லாம் கட்டிட்டான். நீ வீடெல்லாம் கட்ட முடியாது. கம்பிக்கு வரி, கல்லுக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, இந்த வரியை கட்டிட்டு சாவா. வீடு கட்ட முடியாது. வீடு கட்டணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் மறந்துரு. கற்காலத்துக்கு வா, போவோம் காட்டுக்குள்ள போய் என்ன, அதுக்கு தான் மரங்களின் மாநாடு போடுறேன். எங்க ஐயா கவிக்கு அப்துல் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க. ஒரு காலம் வீடு இல்லைன்னா அதுக்கு கீழே வாழ்ந்துக்கலாம்னார்ல, அதுதான் நடக்க போகுதுப்பா. கஷ்டப்பட்டு உழைச்சு ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் பாடுபட்டு விளைய வச்சு கொடுத்த நெல்லை கொண்டு வந்து அரிசிய இலவசம்னு கொடுத்துருது. நான் கஷ்டப்பட்டு நெய்து கொடுக்கிற ஆடையை கொண்டு வந்து இலவசம்னு கொடுத்துருது. அதனால இந்த உழவுக்கும் நெசவுக்கும் மதிப்பு இல்லாது போயிருது. உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன். டாடா இறந்து போயிட்டார்ல, டாடா சொல்றாரு, நீ இந்த இலவசத்தை நிப்பாட்டு, அதுவும் குறிப்பா ரேஷன் கடையில், அந்த அரிசி கடையில உணவுப் பொருளை கொடுக்கறீங்களா, அதை நிப்பாட்டுங்கிறவள. அது இலவசம் கிடைக்கிறனாலதான் அவன் குடியின் பக்கம் போறான். 300, 400, 500 ரூபாய் குடிச்சு அழிக்கிறான். நீங்க இந்த இலவசத்தை இப்படி கேள்வி பாட்டு பாருங்களேன். என் உடன் பிறந்தார்கள் இப்படி கேள்வி கேளுங்க. அண்ணன் என்ன இப்படி கேள்வி கேட்கணும்? தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரே நாள்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம் நினைக்கிற? 450 கோடி. தம்பி, ஒரே நாள் வியாபாரம் 450 கோடி. ஒரு நாள்ல 450 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கவனுக்கு எதுக்குடா இலவசம்? எதுக்கு இலவசம்? தனக்கு பிடித்த நடிகன் ஒருவருடைய படம் திரைக்கு வந்தால் ஒரே நாள் வசூல் 35 கோடி 40 கோடி.
குடிப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் கோடி கோடியாக கொட்ட காசு வச்சிருப்பவனுக்கு நீ எதுக்கு இலவசம் கொடுக்கிறான்னு கேட்டா பதில் இல்லை. அவன் அதை குடிக்கவில்லை என்றால் நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நம் வசம் வந்துவிடும். இதனாலே அவன் பயப்படுறான். சாராய கடை விட்டு நான் வருவானடாவே, சாராய கடையை வச்சு ஒரு கிலோ தக்காளி 200 ரூபாய், ஏ தக்காளி 200 200 200. வெங்காயம், ஐயோ வெங்காயம் விலை ஏறிடுச்சுன்னு வெங்காயத்தை கூட விளை வைக்க முடியல இவ்வளவு பெரிய நாட்டால. இப்ப தெரியுது அந்த நாட்டை யார் ஆள்றான்னு. நீ ஐயா நரேந்திர மோடி நினைச்சுக்கிட்டு இருந்த. ஐயா ட்ரம்ப்டா, ட்ரம்ப்